பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தூயாமையானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் எங்களை காத்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இனிமேலும் எங்களை காக்க போகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை கண்ணின் மணி போல காத்தவரே உமக்கு நன்றிப்பா நன்றிப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய பலனே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கேடகமே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அருமை இரட்சகரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்வில் எங்களை நினைத்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. பேசலி அழைத்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்களை ரட்சித்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்களை பராமரிக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட இருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நாங்கள் தனிமை பாதை நடக்கும் பொழுது எங்களுக்கு துணையா இருப்பவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு நான் தகப்பன் என்றவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அநாதைகளை விசாரிக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரதேசிகளை காப்பாற்றுகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்காய் ஆண்டவரே அப்பா வழி வாசல்களை திறப்பவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. மனுஷ கண்களை தயவு உண்டு பண்ணுகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். தடைகளை உடைக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே இருக்கிற இடங்களில பிரசனம் கடந்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல ஒரு மனதை கட்டளையிட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் எங்கிருந்தாலும் ஆண்டவரே ஒரே மனதோடு ஒரே சிந்தையோடு ஜெபிக்க தேவனைகளுக்கு கிருபை தாங்கப்பா. நீர் இரக்கம் பாராட்டுவீராக ஆண்டவரே. இந்த சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. என்னுடைய குறைகள் குற்றங்கள் ஆண்டவரே எதுவாக இருந்தாலும் மன்னிப்பீராக தகப்பனே. உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருந்தால் மன்னியும் ஆண்டவரே. இந்த சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா ஆண்டவரே. எங்களுடைய ஜபங்கள் ஆண்டவரே இந்த சமூகத்தில் வந்து எட்டாதபடி தகப்பனே தடையாய் இருக்கிற எல்லா தடைகளையும் பாவங்களையும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஒரு விசையை பரிசுத்தப்படுத்துவீராக தகப்பனே. ஆண்டவரே சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. பாடுகிற பாடல்கள் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு ஆண்டவரே அப்பா நீ செவி சாய்ப்பீராக ஆண்டவரே. உண்மையாய் உத்தமமாய் நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. இந்த சத்துருவை கட்டி ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. விசுவாசத்தோடு ஜெபிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த கிருபை கருத்துக்களாய் முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நல்ல பிதாவே ஆமென். நம்ம இருக்கிற இடங்களில ஆண்டவரே பாடல்கள் வழியாய் நாம் துதித்து பாட போகிறோம். இருக்கிற நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவர் செய்த காரியங்கள் நினைத்து ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா. ஹல்லேலூயா. சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். நாம் எந்த பாரத்தோடு எந்த கவலையோடு இருந்தாலும் இந்த நாட்களில் அவனுடைய சமூகத்தில் சொல்லுங்க. ஏசப்பா நீர் என்னை சுமக்கிற தெய்வமா இருக்கிறேன். என்னுடைய கவலைகள் என்னுடைய பாரங்கள் எல்லாவற்றுடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறோம்ப்பா சொல்லி அவனுடைய சமூகத்தில் பாடல் வழியாக நம்ம ஆண்டவரை உயர்த்துவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விடுதலை கொடுப்பார்
இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். என் நாட்டை சுமப்பது போல் ஆண்டவர் நம்மை சுமக்கின்றார். என் நாட்டை சுமப்பது போல் ஆண்டவர் நம்மை சுமக்கின்றார். பசும்புல் மேய்ச்சல் நமக்கு உண்டு, பசும்புல் மேய்ச்சல் நமக்கு உண்டு. பயப்படாதே சிறுமங்கையே, பயப்படாதே சிறுமங்கையே, சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். கண்ணின் மணி போல் காக்கின்றார், கருத்தாய் நம்மை காக்கின்றார். கண்ணின் மணி போல் காக்கின்றார், கருத்தாய் நம்மை காக்கின்றார். கழுகு போல் சிறகின் மேல் வைத்து, கழுகு போல் சிறகின் மேல் வைத்து காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய சுமைகளெல்லாம் அவர் மேல் வைத்துவிட்டு, ஆண்டவரே கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு அருளி இருக்கிறார். இந்த நாளில் சொல்லுங்க, ஏசப்பா என்னுடைய பாரங்கள் என்னுடைய கவலைகள் எல்லாவற்றை பாரத்தில் வச்சுட்டப்பா, இனி நான் சுமக்க தேவையில்லை ஆண்டவரே. நீங்க என்னுடைய ஒப்பற்ற செல்வமா இருக்கிறீர் ஆண்டவரே, ஒப்பற்ற தெய்வமா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நாங்கள் கடந்ததை நினைத்து கலங்காதபடி தகப்பனே இந்த நாளில் உண்மை உயர்த்தி கொண்டிருக்கிறோம்ப்பா, பாடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நல்ல இன்னும் உற்சாகமாய் கரங்களை தட்டி அவனுடைய சமூகத்துல ஒப்பற்ற என் செல்வமே ஓ இந்த நேசநாதா என்ற பாடலை பாடுவோம். ஒப்பற்ற என் செல்வமே ஓ இந்த நேசநாதா, ஒப்பற்ற என் செல்வமே ஓ இந்த நேசநாதா,
நாங்கள் தொடர்ந்து ஓட உங்க கிருபையை தாங்கப்பான்னு கேட்போமா ஆண்டவரே. அப்பா இத்தனை நாட்களும் நடத்தினது நீங்க ஆண்டவரே. எல்லா காரியத்திலும் ஆண்டவரே அப்பா தீமையான சூழ்நிலைகள், தீமையான காரியங்களை நாங்கள் மறந்து ஆண்டவரே கடந்ததை நாங்கள் மறந்து தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரே இனி ஆண்டவர் நீர் எங்களை நடத்த போகிற காரியங்களை குறித்து உண்மை உயர்த்தி கொண்டிருக்கிறவர்களா எங்களை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. தேசத்தின் சூழ்நிலைகள் ஒரு சில காரியத்துல பார்த்தீங்கன்னா மாறுதலா இருக்கிறது ஆண்டவரே. அப்பா நாங்கள் என்ன செய்வோம், எப்போ என்ன நடக்கும்ன்றது யாருக்குமே தெரியாத ஒரு சூழ்நிலையில காணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே அப்பா எங்க தேசத்தின் மீது நீங்க மனம் இறங்குங்கப்பான்னு சொல்லி கேட்போமா ஆண்டவரே. அப்பா எங்களுடைய வாரங்களை நாங்கள் இறக்கி வைத்து விட்டோம்ப்பா. நீர் எங்களை காக்கிறவனா இருக்கிறேன் என்பதை உணர்ந்திருக்கிறோம். கடந்த நாட்களில் நடந்தவைகளெல்லாம் நாங்கள் மறந்திருக்கிறோம்ப்பா. ஆனால் உண்மை நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள இந்த நாள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அவனுடைய சமூகத்தை கேட்போமா ஆண்டவரே. எழுப்புதலை தேசத்தில் உருவாகணும் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு அந்த கிருபையை தாங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் ஜபத்தினால ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தேசத்தின் காரியத்திலிருந்து விடுதலை பெற ஆண்டவரே எங்களுடைய ஜபங்கள் ஆண்டவரே அப்பா ஒரு தூணா இருக்கட்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் கேட்போமா. ஹல்லேலூயா. This
கேட்போமா இசப்பா. ஆண்டவரே எங்க தேசத்துல ஆண்டவரே அப்பா ஒரு எழுப்புதல் உருவாகணும் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில கேளுங்க இசப்பா. ஆண்டவரே அப்படியே நம்ம இருக்கிற இடங்களில முழங்கால் படிட்டு அவனோட சமூகத்துல கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். அவனோட சமூகத்துல கேட்போம் ஆண்டவரே இந்த நாளிலும் தேசத்துக்காய் நம்ம ஜெபிக்க போகிறோம். அவனோட சமூகத்துல கேளுங்க இசப்பா. ஆண்டவரே எங்க தேசத்து மீது நீங்க மனம் இறங்குங்கப்பா. ஆண்டவரே 138 கோடி ஜனங்கள் இருக்கிற இந்திய தேசத்துல தகப்பனே ஆண்டவரே இந்த நாளிலும் அப்பா இந்த சமூகத்துல எங்கள் இந்திய தேசத்துடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அவனுடைய சமூகத்துல கேட்போமா. எருசலேமே சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சங்கீதம் 122 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அதே இடத்துல இந்தியாவின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இதனால் நம்ம அவனுடைய சமூகத்துல கேட்போமா. ஆண்டவரே எங்களுடைய தேசத்துல ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்துல ஆண்டவரே உடைய சமாதானம் உருவாகணும்ப்பா கேட்போமா. இயேசப்பா இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு சமீபமாய் வந்தபோது எருசலேம் நகரம் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறியாதிருந்தபடினால் அதற்கு வரவிருக்கும் அழிவை அறிந்திருந்த கர்த்தர் ஆத்தும பாரத்தினால் நிரப்பப்பட்டவராக கண்ணீர் விட்டு அழுதார் என்று நாம் வாசிக்கிறோம். இதனால் ஆண்டவரே நீர் எங்கள் தேசத்தை பார்த்து ஆண்டவரை கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறப்பா. இதனால் நாமும் கண்ணீரோடு நம்மளுடைய சமூகத்தினை சப்பா நாங்களும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 138 கோடி ஜனங்களுக்காக பாதத்துல வருகிறோம் ஆண்டவரே. அப்பா எந்த மதத்தில் உள்ளவர்களும் ஆண்டவரே இந்த தேசத்துக்காய் ஆண்டவரே பிரார்த்தனை செய்கிறார்களோ ஆண்டவரே மற்ற காரியங்கள் செய்கிறார்களோ என்பது தெரியாது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே தேசத்தில் உள்ள ஜனங்கள் ஆண்டவரே விலையேற பெற்ற ஆண்டவரே ரத்தத்தினால் ஆண்டவரே அப்பா அவர்களை மீட்டெடுப்பினாக என்று சொல்லி அவருடைய சமூகத்துல கேட்போமா. ஆண்டவர் நம் தேசத்தை நேசித்தபடினாலதான் தான் நம் சீஷர்களில் ஒருவராகிய தோமாவை நமக்காக அனுப்பியிருந்தார். பாஷை தெரியாத அவர் அவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே இசப்பா தோமாவை நீங்க எங்களுக்கு அனுப்பி ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மீது அவர் நீ வைத்த நேசத்தை காண்பித்தீர் ஆண்டவரே. அப்பா அதுபோல இந்த நாளில அப்பா இந்த இந்திய தேசத்துல என்ன நோக்கத்திற்காய் நீர் எங்களை உருவாக்கினீரோ ஆண்டவரே இந்த தேசத்துல எங்களை பிறக்க வைத்தீரோ அந்த நோக்கத்தை அறிந்தவர்களா இந்த நாளில் நாம் ஜெபிப்போமா. இசப்பா இந்த சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்துக்காய் நாம் ஜெபிப்போம். தேசத்தில் உள்ள தலைவர்களுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிரதமருக்காய் நாம் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி கேட்போமா. இசப்பா நீர் எங்களை நம்பி ஆண்டவரே அப்பா எங்களை ஆள்வதற்காக ஆண்டவரே எங்களுக்காய் கொடுத்த பிரதமருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. அவர் சுகத்தோடு வாழ வெள்ளத்தோடு வாழ தேவன் நீங்க கிருபை தாங்கப்பான்னு சொல்லி அவனுடைய சமூகத்துல கேட்போமா. இசப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த பிரதமருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனாதிபதி அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால அவர்களுக்கு எந்த ஒரு கொள்ளை நோயோ ஆண்டவரே அப்பா பரவி கொண்டிருக்கிற ஆண்டவரே வைரஸ் கிருமிகளோ பாதிக்கப்படாதபடி ஆண்டவரே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பான்னு சொல்லி தலைவர்களுக்காக நாம் ஜெபிப்போமா ஆண்டவரே. அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காகவும் ராஜாக்களுக்காகவும் ஜெபிக்க ஆண்டவரே நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் அவர்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா ஆண்டவரே அப்பா அவர்கள் எல்லாம் நோக்கி பார்க்க கிருபை தாங்கப்பா. எத்தனையோ பேருக்கு நீ நேரடியாய் ஆண்டவரே அப்பா தரிசிக்க வைத்தவர் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த பிரதமருக்காய் ஜனாதிபதி அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை நான் நீங்கள் ரட்சிங்கப்பா. ஞானமாய் ஆளுகை செய்ய தேவன் ஞானத்தினால் நிரப்புவீராக தகப்பனே ஆண்டவரே. ஞானம் உருவாகட்டும்பா ஆண்டவரே. பரத்திலிருந்து ஞானத்தை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஜனங்களுக்கு ஆண்டவரே நன்மை பயக்க வைக்கிறவர்களாய் ஆண்டவரே ஜனங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து ஆண்டவரே செயல்படுகிற தலைவர்களாய் எங்கள் தலைவர்களை நீர் மாற்றுவீராக தகப்பனே. அப்பா ஆண்டவரே முதலமைச்சருக்காய் நம்ம ஜெபிப்போமா. இயேசப்பா எங்களுக்கு கொடுத்த முதலமைச்சருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ நெருக்கடியான சூழ்நிலையில தகப்பனே ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல சுகத்தை தாங்கப்பா. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அவர்களும் ஆண்டவரே ஞானமாய் செயலாற்ற ஆண்டவரே யூகித்து செய்யக்கூடிய கிருபையை அவர்களுக்கு நீர் கொடுப்பீராக தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஜனங்களுக்கு என்னென்ன
காரியங்கள் தேவையோ எப்பொழுது தேவை என்பதை அறிந்து செயல்படக்கூடிய ஞானம் கொடுங்கப்பா. காலம் தாழ்த்தி அல்ல ஆண்டவரே, இருக்கிற காலத்தில் ஆண்டவரே அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ ஆண்டவரே செய்யக்கூடிய ஞானத்தை கொடுங்கப்பா. சில எல்லாரும் இணைந்து இருக்கிற இடங்களில கேட்போமா, ஏசப்பா அவர்களை உண்மையாய் நேசித்து ஜெபிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பாரு. அவர்களை குறித்து எந்த வித ஒரு மன கசப்போ இல்லாதபடி அவருடைய சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த பிரதமரப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த ஜனாதிபதி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த முதலமைச்சர் ஆண்டவரே, அவர்கள் எல்லாம் நன்றாய் இருக்கவும் ஆண்டவரே அவர்கள் எங்களுக்கு ஆண்டவரை நன்மை செய்யவும் நீர் இந்த தேசத்துல வச்சிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே அப்பா இந்த தேசத்தை பார்த்து நீ கண்ணீர் விட்டு அழுதுன்னு நாங்கள் வாசிக்கிறோமே. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா இவர்களுக்காய் நாங்கள் ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால இவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட உதவி செய்வீராங்க. நீர் மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ள கிருபையை தருவீராங்க ஆண்டவரே. அப்பா இரக்கம் ஆண்டவரே அவர்கள் மேல் விரிவாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா. கேட்போம் ஆண்டவரே, மனம் இறங்கி தகப்பனே அவர்கள் எல்லாம் நீங்க ரட்சிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ளவர்களை ரட்சிங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா பகுதியிலும் உள்ள எம்எல்ஏக்களை ஆண்டவரே எம்பிக்களை ரட்சிக்கிறாங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால இவர்கள் எல்லாரும் ஆண்டவர் ரட்சிக்கப்பட தேவனை ரத்தம் சிந்தரிக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஒரு விஷயம் ரத்தம் வீணாய் போகாதபடி தகப்பனே இவர்களுக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட நீ உதவி செய்வீராக தகப்பனே. ஆண்டவரே சமூகத்துல தாழ்த்துகிறோம்ப்பா, சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே தேசத்தின் மீது மனம் இறங்குகிறவர் ஆண்டவரே இவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க. எந்த ஒரு பலவீனங்களோ கொள்ளை நோய்களோ அணுகாதபடி பாதுகாத்து கொள்ளுவீராக தகப்பனே. ஆண்டவரே இவர்களையும் நீ ரட்சிக்க போகிற கிருபைக்காய் இருக்கிற இடங்களில் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. அதே போல நம்முடைய தேசத்துல இருக்கிற எல்லா காவல்துறையில் உள்ளவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தை கேளுங்க ஆண்டவரே. காவல்துறையில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா என்று சொல்லி கேளுங்க. அவங்களுக்கு எத்தனையோ டென்ஷன் இருக்கு, எத்தனையோ விதமான மன அழுத்தங்கள் உண்டு. இந்த நாள் ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க. ஏசப்பா நம்ம வீடுகள்ல ஒரு சின்ன சண்டை வந்தாலே நம்ம பிள்ளைகளை கூட்டி எவ்வளோ நம்ம கோபப்படுத்துறோம், நம்ம எவ்வளோ காரியங்கள் பிள்ளைகளிடத்துல காண்பித்து கொண்டு இருக்கிறோம். அவங்களுக்கு பல விதங்களில பல இடத்திலிருந்து எவ்வளோ டென்ஷனான காரியங்கள் வருகிறது. இந்த நாளில் கேளுங்க ஆண்டவரே அவர்களுக்கும் ஆண்டவரே அப்பா உருவாகி கொடுக்க எல்லா மன அழுத்தங்கள் எடுத்து கொடுங்கப்பா. ஆண்டவர் எல்லா டென்ஷன் எடுத்து கொடுங்கப்பா. ஆண்டவரே அவர்களுக்கும் வேண்டிய நல்ல சுகத்தை கொடுங்கப்பா கேட்போமா. காவல்துறையில இரவு பகலுமா ஆண்டவரே அப்பா உழைத்து கொண்டிருக்கிற அவர்களை ஆண்டவரே அப்பா அவருடைய சமூகத்துல எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. ஆண்டவரே அவர்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களையும் நீ நினைவு கூறுகிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நாங்கள் பலவிதமான காரியங்களை கேள்விப்பட்டு ஆண்டவரே அவர்களை வெறுக்காதபடி தகப்பனே இந்த நாளில் அவர்களை நாங்கள் நேசித்து ஜெபிக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால அவர்களுக்குள்ளாய் இருக்கிற ஆண்டவர் எல்லா கோபத்தின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், கொலை பாதகங்கள் ஆண்டவர் எல்லாம் விலக தேவன் நீங்க கிருபை தாங்கப்பா. நாம் அவர்களுக்காய் ஜெபிக்க ஜெபிக்கதான் அவர்களிடத்துல காணப்படுகிற எல்லா காரியங்களும் விலகி போகும். இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தை கேட்போமா. ஏசப்பா காவல்துறையில் உள்ள ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உண்மையாய் தகப்பனே ஆண்டவர் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த தேவனின் கிருபை தாங்கப்பா சொல்லி கேட்போமா. அதிகாரம் இருப்பது என்பதற்காக ஆண்டவரே அடாவடித்தனமாய் செய்யாதபடி தகப்பனே உண்மையாய் செய்ய தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை உண்மையாய் நேர்மையாய் செய்ய கிருபை தாங்கப்பான்னு கேட்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே மனம் இறங்குங்கப்பா. எங்கள் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு காவல்துறையில் உள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்களுக்கு நல்ல சுகபலன் ஜீவனை தாங்கப்பா. ஆண்டவரே அப்பா தீமைக்கு ஆண்டவரே தீமை செய்யாதபடி ஆண்டவரே பழிக்கு பழி வாங்காதபடி தகப்பனே ஆண்டவரே அவர்களுக்கும் நல்ல ஞானத்தை கொடுப்பீராங்க. எல்லா மன அழுத்தங்கள் மன பாரங்களை எடுத்து கொடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அவர்களும் ஆண்டவரே ஒரு சாந்தம் உள்ளவர்களா நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. இயேசுவின் சமூகத்துல கேட்போம். ஏசப்பா ஒரு சாந்தமுள்ள குணத்தை கொடுங்க ஆண்டவரே. மிருகத்தனமான காரியம் எடுத்து கொடுவீராங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அவர்களிடத்துல இருக்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவரே நீர் எடுத்து போட்டு தகப்பனே அவர்களையும் ஆண்டவரே
எங்கள் தேசத்தில் ஆண்டவர் அநேகருக்கு நன்மை உருவாக்குகிறவர்களாய் அவர்கள் வழியாய் ஆண்டவரே அப்பா நன்மை உருவாகட்டும் என்று சொல்லி ஆண்டவரே உடைய சமூகத்துல தாழ்த்துகிறோம்ப்பா. அவர்களையும் நீர் ஆசீர்வதிப்பினாம் என்று சொல்லி அவருடைய சமூகத்துல கேட்போமா. ஏசப்பா எங்கள் காவல்துறையில் உள்ளவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களையும் நீர் ஆசீர்வதித்து நீர் மேன்மைப்படுத்துவீராக தகப்பனே. ஆண்டவரே உடைய சமூகத்துல தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே இது அப்படியே கேட்டு ஆண்டவர் அப்படியே காவல்துறையில் உள்ளவர்களை மாற்றிக் கொண்டிருக்கிற கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அதே போல மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா தங்களுடைய உயிரையும் பாராதபடி ஜீவனையும் பாராதபடி தங்கள் குடும்பத்தை விட்டு பிள்ளைகளை விட்டு ஆண்டவரே அந்த ஆடைகளை அணிந்து கொண்டு எவ்வளோ கடினமான ஒரு உடைகளை அணிந்து கொண்டு நமக்காய் ஆண்டவரே இசப்பா எங்களுக்காய் ஆண்டவரே அவர் போராடி கொண்டிருப்பதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே இந்த நாளில் அவர்களுக்காய் நம்ம செபிப்போமா. ஒரு விஷயம் அவர்களை நோக்கி பாருங்க இசப்பா. ஆண்டவரே எத்தனையோ இடங்களை டாக்டர்ஸை நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆண்டவரே அவர்களெல்லாம் அந்த கரங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இவ்வளோ பயங்கள் இருந்தாலும் ஆனாலும் ஜனங்களுக்காக இறங்கி வந்து செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு டாக்டர்ஸோட கரங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால அவர்களுக்கும் ஆண்டவரே எந்த ஒரு தீங்கு இல்லாதபடி எந்த ஒரு ஆபத்து நேரிடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுதலை தாங்கப்பான்னு கேட்போமா. இயேசுவின் நாமத்தினால் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நல்ல சுகபலன் ஜீவனை தாங்கப்பா. ஆண்டவரே சரியான விதத்துல ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஞானத்தை ஆண்டவரே ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஞானத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால தகப்பனே வருகிற ஜனங்களை ஆண்டவரே உண்மையா விசாரிக்க கருத்தாய் ஆண்டவரை விசாரிக்கக்கூடிய கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால அவர்களையும் அவர் குடும்பங்களையும் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கூட இருந்து உறுதுணையா இருக்கிற நர்சஸ்காய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அவர்களை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே இரவு பகலாய் உழைத்துக் கொண்டிருக்கிற அவர்களை நீர் பல மடங்கு ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. தேவையான நேரத்துல தகப்பனே சரியான காரியம் எடுத்து கொடுக்க சரியான காரியத்தை செய்ய நீர் கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா லேப் டெக்னீஷியன்ஸ்காய் ஜெபிக்கிறோம். அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பலவிதமான ஆண்டவரே காரியங்களை ஆண்டவரே இயேசுவா பரிசோதிக்கிற அவர்களுக்கு எந்த ஒரு கிருமியின் அபாயங்களும் ஏற்படாதபடி ஆண்டவரே நீர் ஆண்டவரோட ரத்த வேலையை பாதுகாத்துக் கொள்ளுவீராக தகப்பனே. அப்பா நீர் ஆளுகை செய்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. அப்பா இந்த ஆண்டவரே மருத்துவ துறையில ஆண்டவரே துப்புரவு பணியாளர்கள் இருக்கிறார்களே ஆண்டவரே ஸ்தோத்திர சுகாதார துறையில் உள்ளவர்கள் இருக்கிறார்களே அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால எங்க தேசத்துல ஆண்டவரே அப்பா சுகாதார துறையில் உள்ளவர்களுக்காய் வருகிறோம் ஆண்டவரே. ஜனங்களுடைய சுகாதாரத்துக்காய் ஆண்டவரே கையாண்டு கொண்டிருக்கிற எல்லா காரியத்திலும் கரம் கூட நடத்துவதாக தகப்பனே. ஆண்டவரே ஜனங்களுக்கு எந்தெந்த நேரங்களில் என்னென்ன காரியங்கள் வேண்டும் என்பதை அறிந்து செயல்பட கூடிய ஞானத்தை நீங்க தாங்கப்பான்னு சொல்லி கேட்போமா. எந்த நாளில கேளுங்க ஆண்டவரே. அப்பா மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க.
மருத்துவத்துறையில உள்ள ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவரே அனுமதிக்கப்பட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. நீர் மனம் இறங்கி ஆண்டவரே யெகோவா ரஃபா என்கிற நாமத்தை உடையவர் இந்த நாளில தகப்பனே சுகம் கொடுப்பீராக என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல கேட்போமா. ஏசப்பா நீர் மனம் இறங்கும் தெய்வம் என்று நாங்கள் பாடுகிறோம் ஆண்டவரே. அப்பா நீ சுகம் கொடுக்கிறவர் என்று பாடிக்கொண்டிருக்கிறோமே. இயேசுவின் நாமத்தினால தகப்பனே எந்தெந்த மருத்துவமனைகளை தகப்பனே ஜனங்கள் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் தகப்பனே கரம் தொடட்டும் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுதலை தாங்கப்பான்னு சொல்லி கேட்போமா. இயேசுவின் நாமத்தினால தகப்பனே எத்தனையோ மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா, செவிலியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா, துப்புரவு பணியாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சுகாதாரத்துறையில் உள்ளவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா. இந்த நாளில் கேளுங்க ஏசப்பா, நீங்க மனமிறங்குங்கப்பா, மனமிறங்குங்கப்பா. ஒவ்வொரு ஆண்டவரை அறையிலும் சென்று ஆண்டவரே நீர் அவர்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுப்பீராக தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவரே என் ஜனங்களை நீர் விடுவிப்பீராக ஆண்டவரே. மனம் இறங்குங்கப்பா, சமூகத்துல தாழ்த்துவர்கள் சொல்லி கேட்போமா. ஏசப்பா நீர் மனம் இறங்கி சுகம் கொடுத்ததுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. அதே போல இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க ஆண்டவரே. நீங்கள் தேசத்துல பரவி கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோயிலிருந்து முற்றிலுமா ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே. அப்பா அரைகுறையான விடுதலை அல்ல, ஒரு முற்றிலுமான ஒரு விடுதலை ஆண்டவருடைய சமூகத்தை கேளுங்க ஏசப்பா. ஆண்டவரே சென்னை பட்டணத்துல குறைந்திருக்கு என்று சொல்றாங்க, சென்னை மாவட்டத்துல. ஆனால் இந்த நாளில் கேளுங்க ஏசப்பா. ஆண்டவரே என்னுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டு ஆண்டவர் நீர் குறைத்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஆனாலும் இந்த பகுதியில குறைந்தாலும் அநேக இடங்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஒரு இடத்துல குறையும் பொழுது இன்னொரு இடத்துல அதிகமாகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாதபடி தகப்பனே எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் தகப்பனே இது முற்றிலுமாய் குறைக்கப்பட ஆண்டவருடைய சமூகத்துல கேட்போமா ஏசப்பா. ஒவ்வொரு மாவட்டத்தின் கரங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. விசேஷமா நாம் வசிக்கிற இந்த சென்னை பட்டணத்தை ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரே. அப்பா முற்றிலுமா இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுதலை தாங்க ஆண்டவரே. அப்பா இந்த கொள்ளை நோய் முற்றிலுமா எங்க தேசத்தை விட்டு என்னுடைய பட்டணத்தை விட்டு என்னுடைய மாநிலத்தை விட்டு அகலட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாரும் கண்ணீரோடு கேளுங்க ஏசப்பா. கொள்ளை நோயிலிருந்து விடுதலை தாங்கப்பா கேட்போமா. இயேசுவே மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளுமே ரத்தத்தை தெளிக்கிறோம்ப்பா. அப்பா காவல்துறை மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் பட்டணத்தின் மீது ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மருத்துவமனை மீது ஆண்டவரே ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால இந்த கொள்ளை நோய்கள் முற்றிலுமாய் அழிக்கப்பட தேவனின் மனம் இறங்குவீராக தகப்பனே. இந்த கரத்தை நீட்டுவீராக ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தகப்பனே நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நல்ல சுகத்தை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோயிலிருந்து நீ விடுதலை தருவீராக ஆண்டவரே. அப்பா அப்பா நீர் அனுமதித்த இந்த காரியத்தை இந்த நாளில் ஆண்டவரே எடுத்து போடுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க ஏசப்பா. அதற்கு முன்பா ஆண்டவரே எங்க ஜனங்க மனம் மாற்றம் அடைய மனம் திரும்ப இந்த நாளில் கேளுங்க ஏசப்பா. இந்த கொள்ளை நோய்க்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இதே நேரத்துல என் ஜனங்களும் ஆண்டவர் ஒரு உண்மையான மன திரும்புதலுக்குள்ளாய் வரணும். அவனுடைய சமூகத்துல கேட்போமா ஆண்டவர். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களே பாவத்துல இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களே அவனுடைய நாமத்தை தூஷித்துக் கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் அவனுடைய இதயத்துக்கு வேதனையா இருக்கிறது. இந்த நாளில் கேளுங்க ஏசப்பா. முதலாவது ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அந்த உண்மையான மன திரும்புதலுக்கு ஆண்டவரே அப்பா கடந்து வர கிருபை தாங்கப்பா கேட்போமா ஏசப்பா. நீங்க மனம் இறங்குங்கப்பா, எங்க தேசத்து மீது மனம் இறங்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே. தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவரே பாதத்துல வருகிறோம் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோய்க்கு நாங்கள் ஒரு காரணமாய் இராதபடி, என்னுடைய குடும்பங்கள் ஒரு காரணமாய் இராதபடி, இந்த தேசத்தின் ஜனங்கள் காரணமாய் இராதபடி இந்த நாளில் ஆண்டவர் அர்ப்பணிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா. நீர் விரும்புகிற அந்த பரிசுத்த எங்க தேசத்துல காணப்படணும்ப்பா. நீர் விரும்புகிற அந்த பரிசுத்த எங்க சபைகளில காணப்படணும் ஆண்டவரே. எங்க வீடுகளில காணப்படணும் ஆண்டவரே. எங்களை மாற்றுவீராக, மறுபடியும் ஒரு மனம் திரும்புதலை தருவீராக. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள எங்களை கிருபை தாங்கப்பான்னு சொல்லி கேட்போமா. இயேசுவின் நாமத்தினால தகப்பனே ஆண்டவரே என்னுடைய பாதத்துல வருகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய குறைவுகள் குற்றங்களை மன்னிங்கப்பா ஆண்டவரே. இனி ஆண்டவரே நீர் விரும்பாத காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாதுப்பா. எங்கள் தேசத்தை நாங்கள் செய்யக்கூடாது ஆண்டவரே.
நாளில் எங்களை மன்னிப்பீராக, மனமிறங்குவீராக. எங்களுடைய பாவத்தினால, எங்களுடைய குறைவுகளினால இந்த கொலை நோய் உண்டானால் ஒரு விசியாய் மன்னித்து ஆண்டவரே எங்கள் ஜனங்கள் மனம் திரும்ப, அந்த உண்மையான மனம் திரும்புதலுக்கு நேராய் கடந்து வர தேவனுக்கு கிருபை தாங்கப்பான்னு கேட்போமா. இயேசப்பா உடைய கிருபை இறங்கட்டும்பா, உடைய மனதிற்கும் இறங்கட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்த்துங்க. ஆண்டவரே அப்பா எங்களுடைய குறைவை மன்னிங்கப்பா, உங்க பாதத்தில் விழுந்து கிடக்கிறோம்ப்பா. எங்களுடைய குறைவெல்லாம் நீங்க மன்னித்து இந்த தேசத்துக்கு விஷேமத்தை கொடுப்பீராக தகப்பனே. அப்பா இந்த சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, பெருமையாக்குகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுடைய சபைகளில காணப்படணும், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில காணப்படணும், எங்கள் குடும்பங்களில காணப்படணும், எங்க தேசத்துல காணப்படணும் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போமா. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல சீக்கிரத்துல நம்ம தேசத்துல சபைகளெல்லாம் திறக்கப்படணும். எத்தனையோ பேருக்கு ஆசைகள் உண்டு. அநேக இடத்துல பேசும் பொழுது நாங்கள் என்னதான் ஆன்லைன் மூலமா நாங்கள் தேவனை ஆராதித்தாலும், வீடுகளில் ஆராதித்தாலும் ஆண்டவரே அது ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. ஏனோதானே என்று சொல்லி நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இருக்கிற அந்த சூழ்நிலையில் இருந்தே நாங்கள் ஆராதிக்கிறது போல இருக்கு எங்களுக்கு. எப்பொழுது சபைகள் திறக்கப்படும் என்று சொல்லி அநேகர் இருதயத்தில் வாஞ்சித்து கொண்டிருக்காங்க. இந்த நாளில கேளுங்க, இயேசப்பா சபைகள் திறக்கப்படணும், நாம ஒரு காரியத்தை செய்யணும். இயேசப்பா நாங்கள் இனி ஆண்டவரே சபைகள் திறக்கப்படும் பொழுது எல்லா ஆண்டவர் ஆராதனை நாங்கள் அட்டன் பண்ண எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் நம்ம அலட்சியப்படுத்திருக்கலாம், தேவ வசனத்தை தேவனுடைய ஆலயத்தை நம்ம அலட்சியப்படுத்திருக்கலாம். இந்த நாளில் ஆண்டுடைய சகோதரி கேளுங்க, எத்தனையோ உபவாச ஜபங்களை நாம் அலட்சியப்படுத்திருக்கிறோம், எத்தனையோ ஆராதனைகளை அலட்சியப்படுத்திருக்கிறோம், காலம் தாழ்த்தி வந்திருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவருடைய கேளுங்க, இயேசப்பா ஆண்டவரே இவைகளெல்லாம் நாம் மன்னித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டு மன்னிப்பு கேட்கும் பொழுது ஆண்டவர் சீக்கிரத்தில் நம்முடைய சபைகளை திறக்க வல்லவராக இருக்கிறார். கேளுங்க ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க, அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசப்பா இதுவரைக்கும் ஆண்டவரே காலம் தாழ்த்தி வந்தது உண்மை ஆண்டவரே. இயேசப்பா அலட்சியமா நாங்கள் ஆண்டவரே ஏதோ பாஸ்டர் கேட்பாங்களே அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கலாம் ஆண்டவரே. இனி அப்படிப்பட்ட எண்ணத்தோடு வராதபடி உண்மையாய் உண்மை ஆராதிக்க நாங்கள் ஓடி வரணும்ப்பா. ஆராதனை நேரத்துக்கு முன்பாகவே நாங்கள் வந்து உட்கார எங்களுக்கு கிருபை தாங்கப்பா என்று சொல்லி நாம மாத்திரம் அல்ல, தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களும் இப்படியாய் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கணும். இந்த நாளில் கேளுங்க, இயேசப்பா நேரத்துக்கு முன்பாகவே நாங்கள் வர எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. இந்த நாட்களில ஆண்டவரே அப்பா ஒருவேளை நாங்கள் அந்த நாட்களில ஆண்டவரே ஏனோ தானோன்னு வந்திருக்கலாம்ப்பா, நம்ம போய் தான் ஆகணுமே இந்த கட்டாயத்தினால வந்திருக்கலாம்ப்பா. ஆனா இப்ப நாங்க ஆசைப்படுறோம், தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம்ப்பா, அந்த ஆலயத்தின் வாசல்ல கிடக்க முடியுமான்னு நினைக்கிறோம். ஆனா நம்மளால வர முடியல, நம்மளால அவனுடைய சமூகத்துல விட்டு கிடக்க முடியல. ஆண்டவரே எங்களுக்கு கிடைத்த ஆண்டவரே நல்ல நேரங்களை நாங்கள் விட்டுட்டோம் ஆண்டவரே. அப்பா அவைகளெல்லாம் நாங்கள் இழந்துட்டோம்ப்பா ஆண்டவரே, அவைகளெல்லாம் நாங்கள் அலட்சியப்படுத்திட்டோம் ஆண்டவரே. இந்த நாளில் உங்க பாதத்தில் விழுறோம்ப்பா, மன்னிங்க ஆண்டவரே. கேட்போமா, அப்படியே இருக்கிற இடங்களில் கேளுங்க, இயேசப்பா எங்களை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா எங்களுடைய துணிகரமான பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய அலட்சியப்படுத்துகிற காரியங்களை மன்னிங்க ஆண்டவரே. இனி சபை திறக்கப்படுகிற நேரங்களில சீக்கிரமா ஞானத்துக்கு வருவோம்ப்பா, அலட்சியத்தோடு அல்ல ஆண்டவரே. உண்மை அலட்சியப்படுத்தாதபடி, வீணும் ஆண்டவரே வெறுப்போடு வராதபடி ஆசையாய் ஓடி வர, கடமைக்காக அல்ல ஆண்டவரே உண்மையான அன்போடு ஓடி வர நீரை கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. உபவாச ஜபங்கள், இரவு ஜபங்கள் இவைகளெல்லாம் நாங்கள் அலட்சியப்படுத்திட்டோம் ஆண்டவரே. எங்களுக்கு கிடைத்த நேரத்தை சாக்கு போக்கு சொல்லி நாங்கள் தள்ளிட்டோம்ப்பா. ஆனா இப்போ நேரம் இருக்கு, காலம் இருக்கு, ஆண்டவரை தேடணும்னு ஆசை இருக்கு. ஆனா சபைகள் திறக்கப்படலையே. இந்த நாள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இயேசப்பா ஆண்டவரே சீக்கிரத்தினுடைய ஆலயங்கள் திறக்கப்படணும்ப்பா, உண்மை ஆராதிக்கணும்ப்பா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் மாறுங்கள் என்று சொன்ன பொழுது நான் மனமகிழ்ச்சியாக இருப்பேன் என்று வாசிக்கிறது போல தகப்பனே, அந்த சத்தத்தை நாங்கள் மறுபடியும் கேட்போமா ஆண்டவரே. ஆலயத்தில் எல்லாரும் இணைந்து ஆண்டவரே தொழுது கொள்வோமா. எங்கள் விசுவாசிகளை பார்த்து எவ்வளோ நாட்கள் ஆகிறது ஆண்டவரே, எங்கள் சகோதர சகோதரிகளை பார்த்து எத்தனையோ நாட்கள் ஆகிறது, வாலிப பிள்ளைகளை பார்த்து எத்தனையோ நாட்கள் ஆகிறது, சிறு பிள்ளைகளை பார்த்து ஆண்டவரே எத்தனையோ நாட்கள் ஆகிறது ஆண்டவரே. இதெல்லாம் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்கப்பா. என்னுடைய சபைகளில் நாங்கள் நீ பார்க்கிறீங்க ஆண்டவரே. இப்ப எல்லாவற்றையும் இழந்தவர்களாய் ஆண்டவரே ஆலயத்துல கால் வைக்க முடியாதபடி ஆண்டவரே நாங்கள் காணப்படுகிறோம்
ஏசப்பா இதுவரைக்கும் நாங்க சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருந்தோம் ஆண்டவரே, இனி அப்படி சொல்லாதபடி எல்லா உபவாச ஜபங்களிலும் இரவு ஜபங்களிலும் தகப்பனே நாங்கள் கடந்து கொள்ள தேவனீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவீராக தகப்பனே. ஆண்டவரே நீர் மனமிறங்கி இந்த விஷயத்தில் எங்களுக்கு உதவி செய்யப்பான்னு கேட்போமா. ஏசப்பா மனமிறங்குங்க ஆண்டவரே, சீக்கிரத்துல தகப்பனே அப்பா நீ உதவி செய்து ஆண்டவரே ஆலயங்கள் திறக்கப்பட தேவன் நீங்க அனுக்கிரகம் பாராட்டும் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரசனத்தை நீங்க அனுப்புங்கப்பா, உடைய சபைகளில் இறங்கட்டும், எங்க ஆலயத்தில் இறங்கட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை ஆண்டவரை கேளுங்க. ஏசப்பா ஆண்டவரே உடைய நாமத்தை கொண்டு நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே, நீர் இறங்கி வருவீராக தகப்பனே. சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அதே போல இந்த நாட்களில தேசத்தில் உள்ள ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ தேவ ஊழியர்கள், பிரபலமான ஊழியர்கள் மறித்து கொண்டிருக்கிறாங்க. ஏசப்பா நல்ல சுகத்தை ஊழியர்களுக்கு தாங்கப்பான்னு கேட்போமா. ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொரு நாளும் ஊழியர்களை நினைத்து பார்க்கணும், ஒவ்வொரு சபையில் உள்ள ஊழியர்களை நம்ம நினைத்து பார்க்கணும். ஏசப்பா மூத்த ஊழியர்களை நினைச்சு பார்க்கணும். ஏசப்பா நீர் எங்களை கொடுத்தவர்கள் ஆண்டவரே, அவர்களுக்காய் இந்த நாளில் வருகிறோம் என்று சொல்லி தேசத்தில் உள்ள ஊழியர்களுக்காய் நம்ம ஜெபிப்போமா. ஏசப்பா மனமிறங்குங்கப்பா, மனமிறங்குங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த ஊழியர்கள் ஆண்டவரே, அப்பா அவர்கள் வழியாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டு தகப்பனே ஆண்டவரே அப்பா இந்த நாட்களில உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பான்னு கேட்போமா. நல்ல பலனை தாங்கப்பா, பிரசனத்தால நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு நாளும் அவர்களை நிரப்புவீராக. எந்த ஒரு மன உளைச்சலும் ஆண்டவரே ஊழியர்களிடத்துல காணப்படாதபடி இயேசுவின் நாமத்தினால அவர்களை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. அப்பா இத்தனை நாட்கள் எங்களுக்கு அவர் ஆதரவாய் ஆறுதலாய் இருந்தாங்க ஆண்டவரே. இந்த நாட்களில எங்க ஜபத்தினால் எங்க ஊழியர்களை தாங்க, எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால கேட்போமா ஆண்டவரே. எங்க ஊழியர்கள் எல்லாரும் கரங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நல்ல சுகம் உருவாகட்டும் ஆண்டவரே. ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தெய்வம் என்று நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே. சுகத்தை அனுப்புவீராக இயேசுவின் நாமத்தினால. சரீரத்துல காணப்படுகிற எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவிகள் விலகட்டும் ஆண்டவரே. நல்ல பலன் உருவாகட்டும் ஆண்டவரே. மறுபடியும் எங்கள் ஊழியர்களை நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு புதிய அபிஷேகம் ஆண்டவரே, புதிய வரங்களோடு நாங்கள் பார்க்கத்தக்கதா நீர் எங்க ஊழியர்களை பலப்படுத்துவீராக தகப்பனே. ஆண்டவரே சமூகத்துல தாழ்த்துகிறோம் என்று சொல்லி அவருடைய சமூகத்துல கேளுங்க. ஏசப்பா எங்க ஊழியர்களை எல்லாரும் இந்த கரங்களை அர்ப்பணித்துட்டோம்பா. அவருடைய தேவைகளெல்லாம் நீங்க சந்தித்து உடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அதே போல நமக்காய் நம்முடைய விசுவாச குடும்பங்களுக்காய் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலே கேளுங்க, எத்தனையோ விசுவாச பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா சரியான உணவின்றி ஆண்டவரே சரியான ஆண்டவரே காரியங்கள் சந்திக்கப்படாதபடி தேவையில் இருக்கிறாங்கப்பா. தேவையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காய் இந்த நாளில ஜெபிப்போமா. ஆண்டவரே வீட்டு வாடகை கட்ட முடியாதபடி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நம்ம ஜெபிப்போம். நம்ம
ஆண்டவரே இந்த நாட்கள்ல நல்ல சாப்பிட எல்லா காரணம் நமக்கு கிடைச்சிருது, ஆனாலும் வாடகை கட்ட முடியல தவித்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா நாங்கள் வாடகை சரியாய் கட்ட எங்களுக்கு கிருபை தாங்கப்பான்னு கேட்போமா? அவனுடைய சமூகத்துல கேளுங்க. ஏசப்பா ஒருவேளை நீங்க கட்டிட்டு இருக்கலாம், கட்டாத நபரை யாராயும் ஒருவராது இருப்பாங்க இல்லையா, அவர்களுக்காக நீங்க ஜெபிங்க. ஏசப்பா ஆண்டவரே என்னுடைய வாடகை கட்ட ஆண்டவர் நீர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணீங்களா ஆண்டவரே, அதுபோல எங்க எங்களுடைய சகோதரருடைய வாடகை கட்ட தேவன் நீங்க அனுகிரகம் பாராட்டுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் நீங்க உதவி செய்யப்பான்னு கேட்போமா? யோபு தன் சிநேகிதருக்காய் ஜெபிக்கும் பொழுது அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று வாசிக்கிறோமே. இந்த நாளில் கேளுங்க. ஏசப்பா எங்களுடைய சிறையிருப்பை மாற்றினவர் ஆண்டவரே, சகோதரருடைய சிறையிருப்பை மாற்றுங்கப்பா. என்னுடைய சபையில் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு என்னென்ன குறைவுகள் உண்டோ, ஒரு சிலர் வாடகை குறைவு இருக்கலாம், ஒரு சிலருக்கு பண குறைவுகள் இருக்கலாம், ஒரு சிலருக்கு பொருளாதார குறைவுகள் இருக்கலாம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோமா. வீட்டு வாடகை கட்டக்கூட முடியலையே சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏராளம் உண்டாண்டவரே. அப்பா எல்லாம் வாடகை கட்டி முடிக்க தேவனின் உதவி செய்வீராக தகப்பனே. அப்பா அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் என்ற வசனத்தின்படி தகப்பனே, ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவரே அப்பத்தையும் தண்ணீரை நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. ஆண்டவரே சுக வாழ்வு சீக்கிரத்தை துளிர்க்கும் என்ற வசனத்தின்படி தகப்பனே, ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவரே சுகம் கடந்து வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சபையில ஆராதித்து கொண்டிருக்கிற குட்டி பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்களுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் எங்க பிள்ளைங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நல்ல சுகத்தை கொடுங்க, பலனை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. அதே போல பெரியவர்களுக்காய் ஜெபிக்கிறோம், நடுத்தர வயதுள்ளவர்களுக்காய் ஜெபிக்கிறோம், சுகர் பேஷண்ட்டுக்காய் ஜெபிக்கிறோம், பிபி பேஷண்ட்டுக்காய் ஜெபிக்கிறோம், ஹார்ட் ப்ராப்ளத்தில் உள்ளவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, சுகத்தை கொடுப்பீராக தகப்பனே. அதே போல இந்த நாட்களில விதவைமார்களுக்காய் நம்ம ஜெபிப்போமா. இயேசுவின் நாமத்தினால சபையில் இருக்க ஒவ்வொரு விதவைமார்களுக்கும் நீர் ஆண்டவரே நல்ல காப்பாளராக இருந்து அவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் நீர் ஆண்டவரே சந்திப்பிராக தகப்பனே, ஒரு குறையின்றி தகப்பனே நீங்க நடத்துங்கப்பா. எங்களுடைய சபையில் இருக்கிற முதியவர்களுக்காய் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. எல்லா பயங்களை எடுத்து போட்டு, எல்லா திகிலை எடுத்து போட்டு நல்ல சுகத்தை கொடுப்பீராக தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால எங்களுடைய சபையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ நல்ல ஆரோக்கியத்தை ஆண்டவரே கொடுப்பீராக. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை கொடுங்கப்பா ஆண்டவரே. வருமானம் இல்லாத பிள்ளைகளுக்கு வருமானத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் தகப்பனே இந்த கரமாத்திரம் கூட நடத்தினதே அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கேட்டு நீர் பதில் தர போகிறீர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிற கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடுநேற்ற நாமத்தினால் மீண்டும் உங்களை இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். அருமையான ஒரு ஜெபத்தில் நாம் கலந்து கொண்டு நம்முடைய தேசத்தின் சூழ்நிலைக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் வேதம் சொல்கிறது, நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். அதற்கு உதாரணமாக எத்தனையோ சம்பவங்களை நாம் வேதத்தில் வாசித்திருக்கிறோம். எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஒரு சுருக்கமான தேவனுடைய செய்தியை நாம் கேட்க போகிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 22ஆம் அதிகாரம் 29, 30, 31 வசனங்கள் ஆகிய 3 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 29 31 வரை. தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையும் ஆனவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி
என் மூர்க்கத்தின் அக்கினியினால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஒரு இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவரிடத்தில் திரளான மீட்பும் திரளான மன்னிப்பும் உண்டு. யாரையுமே அவர் உடனே அழித்து போடுகிற ஒரு தேவன் அல்ல. இல்லையா? அவருடைய குறைவுகளை சுட்டி காட்டுகிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். ஆனால் இன்றைக்கு நாம் வாழ்கிற தேசத்தில் நடக்கிற சம்பவங்கள், நாம் கேள்விப்படுகிறவைகள் நமக்கு எவ்வளோ வேதனையை உண்டாக்கி கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் செய்தியை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் எத்தனை இடத்துல கற்பழிப்புகள், கொலைகள், கொள்ளைகள், பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. என்னதான் சட்ட திட்டங்களை போட்டு ஒடுக்கினாலும் அவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ மனிதர்களாக நமக்கே அவ்வளவோ ஆத்திரம் வருது. ஒரு மனுஷன் தவறு செஞ்சுட்டா அவனுக்கு உடனே சரியான தண்டனையை கொடுத்துருக்கணும். விசாரிச்சுக்கிட்டா இருக்கக்கூடாது. கொண்டு போய் நேராக தூக்கில் போடுறோம்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவன் அப்படி நம்மை போல அவர் அவ்வளோ அவசரப்படுகிற ஒரு தேவன் அல்ல. அவர் உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் அந்த 29ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, தேசத்தினுடைய ஜனங்கள் என்ன செய்கிறாங்களா? இடுக்கண் செய்கிறார்கள். ரெண்டாவது என்ன பண்றாங்க? கொள்ளை அடிக்கிறார்கள். மூன்றாவது சிறுமையும் எளிமையுமானவரை ஒடுக்குகிறார்கள். அந்நியர்களை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு வசதிகள், பணம், அதிகாரங்கள் கையில் இருந்துச்சுன்னா சிறுமையானவர் எளிமையானவர் என்ன பண்றாங்க? ஒடுக்குறாங்க. அப்படிப்பட்ட சம்பவங்கள் தான் இன்னைக்கு தேசத்தில் நடந்துட்டு இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா 30ஆம் வசனத்துல, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு. உங்களாம் தெரியும், பழைய ஏற்பாட்டில் நோவாவுடைய நாட்களில் நம்ம பார்க்கிறோம். அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் பயங்கரமான காரியங்களை செய்யும் பொழுதுதான் ஆண்டவர் நோவாவை அந்த இடத்துல தெரிந்து கொள்ளுகிறார். அவர் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு அதிகமாய் அந்த பேழையை கட்டும் பொழுதே நிச்சயமாய் அவன் எவ்வளோ காரியங்கள் அந்த ஜனங்களோடு பேசியிருப்பான், சொல்லியிருப்பான். இந்த மாதிரி தேசத்தில் மழை வரப்போகுது, மன திரும்புங்கள், ஒரு பெரிய பேழை இது, எல்லாருக்கும் இங்கே இடம் இருக்கு, ஒருவேளை நீங்கள் மனம் திரும்பினால் உங்களையும் அவர் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி. ஆனால் அதை ஒருவரும் நம்பவில்லை. அதை பரிவசித்தார்கள், அற்பமாக எண்ணினார்கள். ஆனால் அந்த முடிவு என்னன்னு சொன்னால், ஆண்டவர் தாம் உண்டாக்கிற மனுஷனை ஆண்டவர் அழித்து போட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் இருக்கிற காலகட்டங்களில், சூழ்நிலைகளில் நான் அப்படிதான் நினைக்கிறேன். மனிதர்கள் இன்றைக்கு வித்தியாசமாக மாறிட்டாங்க. குணங்கள் மாறி போச்சு, எண்ணங்கள் மாறி போச்சு. தான் வாழ மற்றவரையும் அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு மனுஷன் வந்துட்டான். அப்போ இந்த பாவங்கள் இப்படியே பெருகிட்டே போச்சுன்னா இன்னும் நம்ம கேள்விப்படாத கொடுமைகள்லாம் நடக்கும். எனவேதான் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறபடி பாவம் இன்னைக்கு பெருகி கொண்டிருக்கிறதுனால ஒரு பக்கம் கிருபை பெருகுதான். ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவர் பாவத்தின் விளைவை இந்த ஜனங்களை அனுபவிக்கும்படியாக ஆண்டவர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. 31ஆம் வசனம் சொல்லுதில்ல, நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி, ஏன் அதுக்கு சொல்றார் பாருங்க, அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் வர பண்ணுவேன். ஆமென். ஆனாலும் கர்த்தர் ஒரு அந்த 2 வசனத்துக்கு நடுவில் ஒரு வாய்ப்பை தருகிறார். அது என்ன வாய்ப்புன்னு சொன்னா 30ஆம் வசனத்துல, இந்த தேசத்தை நான் அழிக்க கூடாதுன்னா ஒண்ணு செய்யுங்க, நீங்க திறப்புல இந்த தேசத்துக்காக நிற்கணும். அல்லேலூயா. இந்த தேசம் அழியாதபடிக்கு திறப்புல நிற்கணும். அப்பனா நம்ம தேசம் அழியாதபடி ஆண்டவர் இறங்குவதற்கு ஒரு நல்ல ஒரு வழியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை அவரே சொல்றார். என்ன சொல்றாரு? நீங்க என்ன பண்ணணும்? திறப்பிலே நிற்கணும், சுவரை அடைக்கத்தக்கதா அடைக்கணும்னு சொல்றாரு ஆண்டவர்.
இன்னைக்கு நிறைய பரிசுத்தவான்கள், நிறைய ஊழியக்காரர்களே இன்னைக்கு தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜெபங்களை, ஜெபிக்கிறவர்களை பரிகசிக்கிறார்கள். அல்லேலூயா. தாங்களும் செய்ய மறுக்கிறார்கள். ஆனால் அதற்காக பிரயாசப்பட்டு செய்கிற ஊழியர்களை கூட சில நேரத்தில் அவர்கள் என்ன பண்றாங்க? பரிகசிக்கிறவர்களாக தான் இருக்கிறோம். நான் ஒன்று சொல்லுகிறேன், ஒன்று நான் ஜெபிக்க வேண்டும், அல்லது ஜெபிக்கிறவரோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஒன்று நானாவது ஜெபிக்கணும், இல்லைன்னா ஜெபிக்கிறவங்களோடு இணையணும். ஒன்று நான் செய்யணும், இல்லைன்னா செய்கிறவர்களோடு கூட நான் இணைந்து கொள்ள வேண்டும். செய்கிறவர்களை நாம் என்ன பண்ணக்கூடாது? குற்றம் கண்டுபிடித்து குறை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற அருமையான என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியர், இன்னைக்கு நமக்கு இந்த தேசம் ஒரு அழிவில் போய் கொண்டிருக்கிறது நல்லா தெரியும். ஜனங்கள் லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் இன்னைக்கு மறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் என் ஆண்டவர் இந்த தேசம் அழியாதபடிக்கு ஒரு வாய்ப்பை, ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு இங்க சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, நீ இந்த தேசத்தை நான் அழிக்க கூடாதுன்னா நீங்க திறப்புல நில்லுங்கன்றார் ஆண்டவர். நீங்க திறப்புல நில்லுங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், பழைய ஏற்பாட்டு நாட்களிலே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டே வர்றார். ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்னதான் ஆண்டுடைய அற்புதங்களை, அதிசயங்களை, அவர் நடத்துதலை, நன்மைகளை அனுபவிச்சாலும் கூட அடிக்கடி ஆண்டவரை அவர்கள் கோபப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஜனங்கள் ரொம்ப ஆண்டவரை கஷ்டப்படுத்தினாங்க. அப்போ ஆண்டவர் மிகுந்த கோபம் கொண்டு சொல்றாரு மோசையை பார்த்து, மோசே நீ என்னை விட்டுருப்பா, நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியா மாத்திடுறேன், ஆனா இந்த ஜனங்களை இப்ப அழிச்சே தீர்வு நிற்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அவ்வளோ இரக்கம் உள்ளவர், அவ்வளோ நீடிய சாந்தம் உள்ள ஆண்டவர், அவ்வளோ கோபப்படும்படியான ஒரு காரியத்தை அந்த மனிதர்கள் செய்கிறார்கள். உடனே பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் எந்த ஆலோசனையும் உங்களுக்கு சொல்லலை, ஆனா மோசேக்கு ஒரு எண்ணம் தோன்றுது பாருங்க. அந்த ஜனங்களுக்கும் அவருக்கும் நடுவுல நின்று அவன் பேசுறான், ஆண்டவரே வேணாப்பா, இந்த ஜனங்களை நீங்க அழிச்சீங்கன்னா எகிப்து தேசத்துல உங்களை குறித்து தவறா பேசுவாங்கப்பா. இந்த ஜனங்களை நான் என்னை அழைத்து கொண்டு வந்த நோக்கம் வீணாயிரும், பட்ட பிரயாசங்கள் வீணாயிரும். ஆண்டவரேன்னு சொல்லி எனக்கு என்னெல்லாம் நீங்க பெரிய ஜாதியா, பெரிய ஆளா மாத்திரம்னு அவசியம் இல்லப்பா. தயவு செய்து இறங்குங்கப்பா, இந்த ஜனங்களை இறங்குங்கப்பா, என்ன அடிச்சு போடுங்கப்பா, என் பேர ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுங்கப்பான்னு சொல்லி மோசே திறப்புல நிற்கிறான். சபையே, அதனால்தான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை சுயநலமா வாழக்கூடாது. நான் வாழ்ந்தா போதும், என் குடும்பம், என் பிள்ளைகள் வாழ்ந்தா போதும், நான் தப்பிச்சா போதும், நான் பரலோகத்துக்கு போனா போதும் நினைக்காதீங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத கணவன்மார்கள் இருக்கிறாங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அதனால நான் பரலோகத்துக்கு வந்துட்டா போதும் நினைக்காதீங்க. நான் வந்தா என் கணவரையும் ரட்சிப்புக்குள்ள நடத்தி அவரோடு கூட தான் அந்த பரலோகத்துக்கு வரணும். இல்லைன்னா எனக்கு அந்த பரலோகம் வேண்டாம்னு சொல்லுங்க. அமேன் சொல்லுங்க. என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, நான் வந்த குடும்பமா வரணும். யோசுவா சொல்றாருல்ல, நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. அங்கே நிற்கிறான். ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே, ஜனங்கள் அழிக்காதீங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய கோபத்தை அந்த இடத்துல மோசே என்ன பண்றாரு? தடுத்து நிறுத்துகிறார். பிறகு ஆண்டவர் மனம் இறங்குகிறார். இன்றைக்கும் இப்படிப்பட்ட மோசையாக நீங்கள் நான் எழும்பணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். திறப்புல நிற்கணும். ஆனா அந்த இடத்துல சொல்றாரு, அப்படி நின்னா நல்லா இருக்கும், ஆனா ஒருவனையும் இந்த நாட்கள் நான் பார்க்க முடியலையே. மோசையை பார்த்தாரு அந்த மாதிரி ஆண்டவர், திறப்புல நிற்பதற்காக. ரெண்டாவது உங்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான் ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல சோதோம் குமோராவுடைய பாவங்கள் பெருகி இருக்கிறது. அது இதே சிச்சுவேஷன் தான். எப்படி நோவாவின் நாட்கள்ல கர்த்தர் அந்த பட்டணத்தை அழிக்க நோவாவோடு பேசினாரோ, அதே மாதிரி கர்த்தர் முழு பட்டணத்தையும் அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தை, அந்த சோதோம் குமோராவின் பாவங்கள் பெருகினதுனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆபிரகாமிடம் வந்து சொல்றாரு. 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஆதியாகமம்
நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? நான் செய்ய போகிறதை ஆபிரகாம் மறைப்பேனோ? அல்லேலூயா. அது சொல்ற 20ஆம் வசனத்துல இருந்து, பின்பு கர்த்தர் சோதோம் குமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும். கவனிச்சீங்களா? கொட்டி ஆண்டவர் சொல்றாரு, மிகுதியா கொடியதா இருக்குதுப்பா. அதனால 21ல நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அந்த கூக்குரலின்படி அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையே என்று பார்த்து அறிவேன் என்றார். ஆண்டவர் அப்படியே ஏதோ ஒன்று பார்க்காம நீதி செய்கிற தேவன் கிடையாது. மனுஷனை போல நம்ம ஒன்றும் உருப்படியா ஒன்றும் கேட்கவும் மாட்டோம், விசாரிக்கவும் மாட்டோம், உடனே நீதி செஞ்சிருவோம் இல்லை. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, பார்ப்பார். நான் இறங்கி போய் பார்க்க போறேன்றாரு. அதே அப்போ அந்த 22ல சொல்றாரு, அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதமை நோக்கி போனார்கள். ஆனால் ஆபிரகாம், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், பின்னும் கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தார். அல்லேலூயா. அதற்கு பின்பு நடக்கிற சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம் ஆண்டவர் தான் அழிக்க போறாரு, நம்ம போய் என்னத்தை சொல்லணும் விடல. ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறான், அப்பா துன்மார்க்கரோடு கூட நீதிமானையும் அழிச்சிருவீங்களோ? அந்த இடத்துல ஒரு 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ என்று கெஞ்சுறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன். அப்புறம் நமக்கு கொஞ்சம் சந்தேகம், ஒருவேளை நான் சொன்ன எண்ணிக்கையில குறைவா இருந்தா என்ன ஆகும்? ஆண்டவரே, ஒரு 45 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ? ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் இறங்குறாரு, 45 நீதிமான் இருந்தால் அழிக்க மாட்டேன். ஆனாலும் ஆபிரகாமுக்கு அந்த தேசத்தை குறித்து ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை. திரும்ப சொல்றான், 40 நீதிமான் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டீரோ? ஆண்டவர் சொல்றார், 40 நீதிமான்கள் மட்டும் அழிக்க மாட்டேன். அப்ப ஆனாலும் ஆபிரகாமுடைய இருதயத்துல சந்தேகம், ஒருவேளை 40 பேர் இல்லாம போயிட்டா, ஆண்டவரே இன்னும் ஒரு விசை 30 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ? ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா 30 பேர் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன். ஆனாலும் ஆபிரகாமுக்கு ஒரு பயம், 30 பேர் இல்லைன்னா ஒரு 20 நீதிமான் இருந்தால் அந்த தேசத்தை அழிக்க மாட்டீரோ? ஆண்டவர் திரும்ப இறங்குறாரு. அவ்வளோ கோபமா இருந்த ஆண்டவர் இறங்குறாரு பாருங்க. சரிப்பா 20 நீதிமான் இருந்தால் அழிக்க மாட்டேன். ஆனாலும் ஆபிரகாமுக்கு திருப்தி இல்லை. ஒரு பெரிய தேசம், அப்போ அவனுக்கு திருப்தி இல்லை. ஒரு 20 நீதிமான்கள். உடனே ஆண்டவர்கிட்ட கடைசியா ஒரே ஒரு மாத்திரம் நான் பேச துணிகிறேன் ஆண்டவரே. 32ஆம் வசனத்துல, அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றார். அதற்கும் அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் நான் அழிப்பதில்லை. அப்ப ஆபிரகாமுக்கு இப்பதான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட், 10 நீதிமான் கண்டிப்பா அந்த பட்டணத்துல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு 33ஆம் வசனத்துல, தேவனுக்கு முன்பதாய் சமூகத்துல திறப்பில் நின்ற ஆபிரகாம் இப்ப சொல்றாரு, கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு அவர் போய்விட்டார். ஆபிரகாம் தன்னுடைய இடத்திற்கு திரும்பினான். அப்ப எப்பதான் ஆபிரகாம் தேவ சமூகத்தை திறப்பு விட்டு எழுப்பினான்னு சொன்னா, ஆண்டவரிடத்தில் ஒரு நல்ல பதிலை பெற்றுக்கொள்ள வரைக்கும். ஆமென். ஆனால் பின்னாட்களில் சோதம் அழிக்கப்பட்டது. காரணம், 10 நீதிமான் கூட அங்கே இல்லாத ஒரு வேதனை. நான் விசுவாசிக்கிற நம்முடைய இந்திய தேசமா இருக்கட்டும், உலக லெவல்ல இருக்கட்டும், எத்தனையோ நீதிமான்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், பரிசுத்தவான்களை வைத்திருக்கிறார். ஆனா இதுல என்ன ஒரு வேதனைன்னு சொன்னா, ஒரு பக்கம் நல்லது, ஒரு பக்கம் வேதனை. இன்னைக்கு நீதிமான்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் எல்லாம் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். கவனிக்கிறீங்களா? அதை கவனிச்சீங்களா? இன்னைக்கு நிறைய மூத்த பரிசுத்தவான்கள், ஒரு ஊழியர் சொல்றாரு, இவங்கெல்லாம் தான் தேசத்துல திறப்புல நின்று தேசம் அழியாதபடிக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்த நீதிமான்கள். இன்னைக்கு கர்த்தர் அந்த நீதிமான்கள் அவர்களை இன்னைக்கு எடுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்படின்னா என்ன? பட்டணத்தில் நீதிமான்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்ப சகோதரா, தேசம் அழிவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது. நான் சொல்றேன், ஒரு பக்கம் பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டால், நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டால், நீங்களும் நானும் அந்த இடத்தை நிரப்பி தேசத்துக்காக திறப்புல நிற்க நம்ம அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் தேசம் அழியாம காக்கப்படுதுன்னா அதுக்கு காரணம்
அநேக நீதிமான்களுடைய கண்ணீர் நிறைந்த ஜெபம். திறப்பில் நிற்கிறார்கள், அவர்கள் திறப்பில் நிற்கிறார்கள். இன்றைக்கு இந்த செய்தி மூலமாக உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறேன். நான், என் பிள்ளைகள், என் குடும்பம் என்று அந்த குறுகின வட்டத்துக்குள்ளேயே நீங்க இல்லாம கொஞ்சம் வெளியே வாங்க. என் தேசம், என் ஜனம், என் மக்கள், 138 கோடி ஜனங்கள் இந்திய தேசத்தில் வாழுகிறார். அதிகமான மக்கள் தொகை உள்ள தேசத்தில் 2வது இடத்துல இந்தியா இருக்கிறது. என் தேசத்துடைய பெயர் நான் வைத்திருக்கிற வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தேசத்தில் கர்த்தர் என்னை பிறக்க செய்ததற்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எனவே நான் சொல்லுவேன், இந்த கடைசி நாட்களில் என் சுயத்தை வெறுத்து நான் தேவனுடைய சமூகத்தில் திறப்பில் நான் வாழுகிற இந்த தேசத்துக்காக நிற்க என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தால் நம்மளை அர்ப்பணிப்பேன் என்று சொன்னால் தேவன் தேடுகிற அந்த ஒரு மனிதனாய் நீங்கள் மாறுவீர்கள். அல்லேலூயா. ஆபிரகாமை போல நீங்கள் மாறுவீர்கள். நான் விசுவாசிக்கிறேன். இனி கர்த்தர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக நீதிமானே அவர் உன்னோடு பகிர்ந்து கொள்வார். என் ஆண்டவர் பெரிய பெரிய ஊழியர்களோடு தான் பேசுவார் சொல்லி தவறாக நினைக்காதீங்க. தேசத்தின் மீது உங்களுக்கு பாரம் இருந்துச்சுன்னா, ஜனங்கள் மேல ஒரு பாரம் இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. எனவே இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட நம்மை கடைசியாக எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு நம்மை அர்ப்பணிப்போமா. பரிசுத்த பிதாவே, பரிசுத்த பிதாவே, தேசத்துல பாவம் பெருகி இருக்கிறதப்பா. ஜனங்கள் பாவத்துல ஆண்டவரை எவ்வளோ சம்பவங்களை நாங்கள் கேள்விப்படுறோம். தொடர்ந்து பாவம் குறைஞ்ச பாடு இல்லப்பா, அது பெருகிட்டே தான் இருக்குது. அதிகாரத்தில் உள்ளவர்கள் கூட தவறு செய்கிறவர்களா இருக்கு மாறிட்டாங்கப்பா. இன்னைக்கு சாதாரண மக்கள் மாத்திரம் இல்லை ஆண்டவரே, இன்னைக்கு சட்டத்தை காப்பாற்ற வேண்டியவர்களே சட்டத்தை மீறி நடக்கிற நாட்கள் வந்துருச்சுப்பா. ஆண்டவரே, பயிரை காக்க வேண்டிய ஆண்டவரே அந்த அந்த ஆண்டவர் எஜமான வேலையே பயிரை மேய்கிற ஒரு காரணமா இன்னைக்கு போயிருச்சு. ஆண்டவரே இசப்பா, இனி இந்த தேசம் அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறேன். தேசம் அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன். அந்த ஒரு மனுஷனாய் இன்றைக்கு இந்த காலை வேளையில என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்களால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி ஆண்டவரே குறைவாய் மதிப்பிட்டுக் கொண்டு வாழாதபடிக்கு ஆண்டவரே, யாராவது ஜெபிப்பார்கள், யாராவது செய்யட்டும் எனக்கு என்று சொல்லி நான் சும்மா இல்லாதபடிக்கு ஆண்டவரே, என் தேசத்திற்கு திறப்பிலே நிற்க ஜனங்களை பாதுகாக்கப்பட நான் ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த காலை வேளையில் என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் ஒரு மோசையை போல ஜனங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் நிற்கத்தக்கதாக, ஒரு ஆபிரகாமை போல தேவனுக்கும் பட்டணத்திற்கும் நடுவில் நிற்கத்தக்கதாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அந்த பாரத்தை எங்கள் இருதயத்தில் ஊற்றுங்கப்பா ஆண்டவரே. அழிகிற ஜனங்களை பார்க்கும்போது எங்கள் கண்களில் கண்ணீர் வரட்டுமே சொல்லி நாமத்தினாலே ஆண்டவரை. குடிக்கிற ஜனங்களை பார்க்கும்போது, கொலை செய்கிற ஜனங்களை பார்க்கும் பொழுது, விபச்சாரத்தில் ஈடுபடுகிற ஜனங்களை பார்க்கும்போது ஒரு பாரம் வரட்டும் ஆண்டவரே எங்களுக்கு. ஆண்டவரே, நான், என் பிள்ளைகள், என் குடும்பம், என் சபை ஆண்டவரை எனக்குரியது என்று சுயநலமாய் நான் வாழ்ந்து மணியாதபடிக்கு ஆண்டவரே, என் ஜனங்கள், என் தேசம், என் மக்கள், என் அரசாங்கம், என் அதிகாரிகள், என்ன தலைவர்கள் என்று சொல்லி ஒரு ஆண்டவரை ஒரு பண பாரத்தை கொடுங்கப்பா. இசப்பா, நீங்க எருசலேமை பார்த்த பொழுது அந்த தேசம் அழிக்கப்படுவதை குறித்து நீங்கள் ஆவியிலே உணர்த்தப்பட்டு அறிந்து அந்த தேசத்திற்காக கண்ணீர் விட்டதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் எங்கள் தேசத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் எங்களுக்குள்ள ஒரு கண்ணீர் வரட்டும் ஆண்டவரே, ஒரு பாரம் வரட்டும் ஆண்டவரே. அந்த பாரத்தை எங்களுக்கு ஊற்றும், சபைகளுக்குள்ளே ஊற்றும் ஆண்டவரே, சபைகளுக்குள்ளே ஊற்றும் ஆண்டவரே. கர்த்தாவே, இரக்கம் பாராட்டும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, யாரெல்லாம் இந்த வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது ஒரு விசேஷித்த கரம் இறங்குவதாக, ஒரு விசேஷித்த கரம் இறங்குவதாக. ஒரு மோசேயை போல, ஒரு ஆபிரகாமை போல கர்த்தர் அவர்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை, மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். உடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட இருப்பதாக.
நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட உங்கள் யாவரும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நான் சொல்லுகிறேன், ஒரு மோசே ஜெபித்தான், ஆண்டவர் ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்தார். ஒரு ஆபிரகாம் ஜெபித்தான் அந்த தேசத்திற்காக. அதுபோல உங்களை அர்ப்பணியுங்கள். தொடர்ந்து இந்த ஜெபத்தின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சாட்சியாக சொல்லுங்கள். நாங்களும் சேர்ந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அதோடு மாத்திரமல்ல, எங்களுடைய யூடியூப் சேனல் ஐபிஎச் டிவிடி மினிஸ்ட்ரியில் நீங்கள் அதில் போய் பார்ப்பீங்க சொன்னால் ஆராதனைகள், பாடல்கள் மற்றும் நல்ல தேவனுடைய செய்திகள் எல்லாம் அதில் இருக்கிறது. நீங்கள் பார்த்து பயன்பெறும்படியாகவும் தொடர்ந்து எங்களுக்காகவும் எங்கள் ஊழியத்திற்காகவும் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.